ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் சாண்ட்ரோவில் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணி ஏசி ஆன் பண்ணோம் அப்படின்னா ஏசி ப்ராப்பராக ரன் ஆகலை. அதே மாதிரி வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏசி ஆன் பண்ணோன்னா ஹைடில் ஏசி ஒர்க் ஆகும். ஆக்சிலேட்டர் லைட்டாக கொடுத்தா கூட ஏசி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகிடுதுன்றது தான் கஸ்டமரோட கம்ப்ளைண்ட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி ஆன் பண்ணி ப்ராப்பராக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம். கஸ்டமரோட கம்ப்ளைண்ட் அப்படியே இருக்குது. ஒயரிங் ஏதாவது மிஸ்மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒயரிங் ரிலே எல்லாத்தையும் செக் பண்ணோம். எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. சம் வெஹிக்கிள்ஸில் ஃபேன் ஓடலனாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஃபேன் ஓடுதானும் செக் பண்ணோம். ஃபேன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரன் ஆகுது. கம்ப்ரஸருக்கு வர லைன் மட்டும்தான் கட் ஆஃப் ஆகி ஒர்க் ஆகுது. எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஸ்கேனர் எடுத்து டிடிசி என்ன வருதுன்றதை செக் பண்ணி பார்த்தோம். ஃபால்ட்டு கோடு என்ன ஷோ ஆகுதுன்னு பார்த்துடலான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்ததுல P1507 ஃபால்ட் கோடு பார்த்தீங்கன்னா ஷோ ஆச்சு. ஹைடல் ஸ்பீட் கண்ட்ரோல் ஆக்சுவேட்டர்னு இருக்குதுல்ல, அது வேற ஒன்றும் இல்லை. நம்ம ஹைடல் இருக்கும் போது ஏசி ஆன் பண்ணுறோம் அப்படின்னா ஏசி ப்ராப்பராக ரன் ஆகிறதுக்காக இன்ஜின் ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் பண்ணும். அந்த யூனிட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்த்ததுல யூனிட் ஒர்க் ஆகலை. என்னன்னு செக் பண்ணி பார்த்ததுல தான் ரேட் பைட் இருக்குது. கட்டான ஒயரை ஃபஸ்ட்டு பக்காவாக சால்ட்ரிங் வச்சதுக்கப்புறம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணணும். ஆஃப் பண்ணுங்க, போடுங்க, ஆஃப் பண்ணுங்க. இதுதான் அந்த ஹைடல் கண்ட்ரோல் ஆக்சுவேட்டர். ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா ஏசி நம்ம ஆன் பண்ணும்போது அந்த ஆக்சுவேட்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகும். ஆஃப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். அதே மாதிரி திரும்பி அகைன் ஆன் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஓப்பன் ஆகும், க்ளோஸ் ஆகிடும். ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மாட்டிட்டு வெஹிக்கிளை ரன் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருந்தது. என்னடா இது கம்ப்ளைண்ட் சால்வ் ஆகலைன்னு செக் பண்ணி பார்த்தா தான் ஏர் ஃபில்டருக்குள்ளே அந்த ஓஸ் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகுது. அதை பார்த்தீங்கன்னா டம்மி பண்ணிகிட்டு இருக்காங்க. டம்மியை ரிமூவ் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணி ஹைடில் ரன் பண்ணி பார்த்தோம். இப்போ ஏசி பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கொடுக்கும் போது கட் ஆஃப் ஆகாமல் ப்ராப்பராக ரன் ஆச்சு. அப்புறம் என்ன, வெஹிக்கிளை ஓட்டி பார்க்கணும். வெஹிக்கிள் ஓட்டி பார்த்ததில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. ஏசியும் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் ஆகாமல் ப்ராப்பராக ரன் ஆச்சு. வெஹிக்கிள் எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை ஒரு ஜென்ரலாக செக் பண்ணி எப்பவும் போல் கஸ்டமருக்கு ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சாண்ட்ரோ வச்சுருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.